நம்ம எல்லாருக்கும் ஜப்பான்னாலே அனிமே, சுஷி, செர்ரி பிளாசம் இதெல்லாம் தானே ஞாபகம் வரும். ஆனா ஜப்பான் வந்து இதுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. டிசிப்ளினுக்கும் ரொம்பவே ஃபேமஸ். ஜாப்பனீஸ் பீப்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதே இத நம்மகிட்டயும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம அவங்க கண்ட்ரிக்கு போனா. அதனால ஜப்பானுக்கு யாராச்சும் படிக்க வரதா இருந்தாலோ, இல்ல இங்க ஒர்க் பண்ண வரதா இருந்தாலோ, இல்ல ஜஸ்ட் வந்து விசிட் பண்ண வரதா இருந்தாலோ, நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரிசையில நிக்கிறது. ஓகேவா? எங்க போனாலும் நீங்க வந்து லைன் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு ட்ரெயின் ஏற போனாலோ, பஸ் ஏற போனாலோ, எஸ்கலேட்டர்ல ஏற போறீங்களா, லிஃப்ட்ல ஏற போறீங்களா, கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போறீங்களா, எங்கனாலும் லைன் ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஊர் மாதிரி கும்பலா பஸ் ட்ரெயின்ல எல்லாம் ஏற முடியாதுங்க. நீங்க வந்து ப்ராப்பரா லைன் ஃபார்ம் பண்ணி தான் ஏறணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறீங்கன்னா மொபைல் போனும் எடுத்து பேசக்கூடாது. மொபைல் போன் பேசவே கூடாது. யாருமே பேச மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ ஏதாவது பார்க்கணும்னா ஹெட்செட் போட்டு இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வீடியோ பார்ப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்க கூட இவங்க பேசிக்க மாட்டாங்க. அதனால நீங்க யார்கிட்ட பேசணும்னா கூட ரொம்ப மெதுவா பேசணும். இது வந்துட்டு ட்ரெயின் பஸ்லன்னு கிடையாது. இவங்க பப்ளிக்லயுமே வந்துட்டு வெளியே எங்கேயாவது போகும்போதும் கூட நீங்க வந்து நம்ம ஊர் மாதிரி ஏழூர் கேட்க போன்லாம் பேசிட்டு போறவங்கள இங்க பார்க்கவே முடியாது. யாரும் போனே பேச மாட்டாங்க. வீட்டுலதான் போன் பேசிப்பாங்க. சப்போஸ் இப்படி வெளியே எங்கேயா பேசணும்னா ரொம்ப அமைதியா பேசுவாங்க. ஆனா ட்ரெயின் பஸ்ஸுக்குள்ள எல்லாம் போன்லாம் பேசவே மாட்டாங்க. இதே நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. என்னன்னா வந்துட்டு நீங்க பேக் வந்துட்டு போட்டுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ட்ரெயின்லயோ பஸ்ல ஏறுறீங்கன்னா இது வந்து மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஏறினோடனே பேக் வந்து முன்னால எடுத்து இப்படி போட்டுப்பாங்க. நான் வந்து இது வந்து பெருசா ஃபாலோ பண்ற கிடையாது. எனக்கு இதுல எந்த டிஃபரன்ஸும் தெரியல. பின்னாடி போட்டிருந்தாலும் பேக் தான், முன்னாடி போட்டிருந்தாலும் பேக் தான். எப்படியும் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். ஆனா என்ன, முன்னாடி போட்டிருந்தா நம்ம பேக் யாராவது டிஸ்டர்ப் பண்ணதா நம்மளால பார்க்க முடியும், அவ்வளவுதான். ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட இது வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேக் வச்சிருக்கவங்க வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்கள கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கான ஒரு ஜாப்பனீஸ் லேடி வந்து அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி ஃப்ரண்ட்ல பேக் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு. நீங்க ஒரு விஷயத்த இங்க ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க கண்டிப்பா உங்களை வந்து வார்ன் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால இதுவுமே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ற பெட்டர். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் ரூல்ஸ் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கூட ரெட் சிக்னல்னா நிப்பாங்க. கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் போவாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளினை வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இவங்க மெயின்டைன் பண்றாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, டஸ்ட்பின்னே இருக்காதுங்க பப்ளிக்ல. நீங்க எடுத்துட்டு வர குப்பைக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்களா, அந்த பாட்டில நீங்க திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். அதை தவிர்த்து பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் போடக்கூடாது. அதனால இங்க பெருசா பப்ளிக்ல டஸ்ட்பின்னே இருக்காது. ஓகேவா? நீங்க ஜப்பான் வரும்போது கண்டிப்பா இந்த விஷயங்களை எல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? பை பாய்.